பைபிள், இது அந்த பாஸ்டர் கொடுத்த ப்ரேயர் பாயிண்ட், இது இந்த பாஸ்டர் கொடுத்த ப்ரேயர் பாயிண்ட், இது அந்த ஊர்ல கொடுத்தாருல அவரு கொடுத்த ப்ரேயர் பாயிண்ட். Praise the Lord, brothers and sisters. Welcome to Bible SMS. Last 2 episodes நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்திருந்தோம். எபிசோட் 1ல வந்து நம்ம மன்னிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். எபிசோட் 2ல வந்து எத்தனை வாட்டி மன்னிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். நம்ம ஜெபம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் 2 எபிசோட்ஸா நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்கிட் பாத்துடலாமா? பிரேயருக்கு உட்கார்ந்துட்டீங்களா? வாங்க வாங்க, டைம் ஆச்சு. பிரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெசி ஜன்னல் திறந்து விடு, சீக்கிரம் ஜன்னல் திறந்து விடு. நம்ம ஜெபம் பண்றது எல்லாருக்கும் எப்படி தெரியும்? நீங்க ஜன்னல் திறக்காம இருந்தா நல்லா ஜன்னல் திறந்து விடு. சத்தமா ஜெபம் பண்ணணும் 2 பேரும், சரியா? ஸ்தோத்திரம் சத்தமா சொல்லு, பாடும்போது சத்தமா பாடு, கை தட்டும் போது 2 பேரும் நல்லா சத்தமா கை தட்டணும், ஓகேவா? ஸ்தோத்திரம் சத்தமா பண்ணுங்க, கேட்கவே மாட்டேங்குது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அம்மா, என்ன பாப்பா இதெல்லாம் என்ன இப்படி இவ்ளோ டைரிஸ் இருக்கு? டைரிஸா? இதெல்லாம் பிரேயர் பாயிண்ட்ஸ் பாப்பா. இவ்வளவு பிரேயர் பாயிண்ட்ஸா? ஆமா, இது நம்ம படிக்கிற ஆமா இது நம்ம படிக்கிற பைபிள், இது அந்த பாஸ்டர் கொடுத்த பிரேயர் பாயிண்ட், இது இந்த பாஸ்டர் கொடுத்த பிரேயர் பாயிண்ட், இது அந்த ஊர்ல கொடுத்தாருல அவரு கொடுத்த பிரேயர் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வல்லமையான பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு ஜெபிக்கணும். ஆமா, இது ஃபுல்லா எழுதி வச்சிருக்கேன். 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கான பிரேயர் பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு. ஆமா, 3 மணி நேரம் ஜெபிப்போம். என்னப்பா நீங்க? நம்ம 1/2 மணி நேரம் ஜெபிச்சாதானே இயேசுவுக்கு நம்மள பிடிக்கும். என்னப்பா நீங்க? ஆமாப்பா, இவ்வளத்தையும் சொல்லி ஜெபிக்க வேண்டாமா? சும்மா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போனா எப்படி நம்ம ஜெபத்தை வந்து பிதாவாகிய தேவன் கேட்பாங்க? இதெல்லாம் வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் முடிக்க வேண்டாமா? சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்கப்பா, ஜெபத்தை ஆரம்பிங்கப்பா வளவலன்ட்டு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1 hour later. சப்பா, உங்ககிட்ட நான் விசுவாசமா கேக்குறேன் சப்பா, நான் விசுவாசத்தோடு உங்ககிட்ட ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு சொந்த வீடு தாங்கன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, தரமாட்டீங்க. எப்ப எங்களுக்கு ஒரு சொந்த வீடு தருவீங்க? 2 hours. ஒரு சொந்த கார் தாங்க. இந்த 2 வீலர்ல போவே முடியல, அதுவும் இந்த ஓட்ட பைக்ல சர்ச்சுக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏசப்பா. உங்க சர்ச்சுக்கு தானே வரோம், தயவு செய்து எங்களுக்கு ஒரு கார் கொடுங்களேன். இந்த வருஷம் எப்படியாவது ஒரு காரு, ஒரு ஓட்ட பைக் ஞாபகம் வருது. நீ இந்த பைக்ல உட்காரவே முடியல, ஒரு ராயல் என்ஃபீல்ட் கேட்டுருக்கீங்க, அது வந்துட்டேன். ராயல் என்ஃபீல்ட்? ஆமா, அந்த ராயல் என்ஃபீல்டுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நானும் எவ்வளவுதான் ஜெபிக்கிறது, நானும் விசுவாசமா ஜெபிச்சு காரு வந்த பாடல, வீடு வந்த பாடல. அந்த ராயல் என்ஃபீல்டுக்கு நீங்களே ஜெபிச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மறுபடியும் விசுவாசமா ஜெபம் பண்ணாம எப்படி கிடைக்கும்? நம்ம சொல்லதான் செய்யணும். அவர் தரமாட்டேன்றாரு, என்ன பண்றது? 3 hours later. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஷார்ட் ஸ்கிட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இயேசுவே சொல்லி கொடுத்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கு எப்படி பிரேயர் பண்ணணும் அப்படின்னு. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இயேசு எப்படி நம்மளுக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அதுவே நிறைய வசனங்கள் இருக்கு. நம்ம கடகடன்னு வசனங்களுக்குள்ள போயிடலாம். இயேசு நம்மளுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்கும் போது எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ற வசனங்களை கொஞ்சம் பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா இதுல நம்ம எப்படி எல்லாம் ஜெபிக்க கூடாது, எப்படி எல்லாம் ஜெபிக்கணும், இதுல ரெண்டுமே கலந்து இருக்கும். 5ஆம் வசனத்துல நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா, மாயக்காரரை போல நீங்க வந்து தெருமுனையில நின்னோம், இல்ல பக்கத்துல எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சத்தம் போட்டு ஜெபிக்க கூடாது. உங்க அறையை பூட்டி கொண்டு நீங்க தனிமையில ஜெபிக்கணும், ரகசியமா ஜெபிக்கணும். அப்பதான் ரகசியமா இருக்கிற உங்கள் தேவன் உங்களுடைய ஜெபங்களை கேட்பாரு, உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்றத இந்த வசனங்கள்ல இயேசு வந்து நம்மளுக்கு கத்துக் கொடுத்திருப்பாரு. 7வது வசனம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, அஞ்ஞானிகளை போல அதிக சொற்களை பயன்படுத்தி பிதற்றாதீங்க, ரொம்ப நீண்ட ஜெபங்களை செய்யாதீங்க. உங்களுடைய ஜெபங்கள் சுருக்கமாகவும் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த கருத்துக்காக மட்டும் சுருக்கமா ஜெபிக்க சொல்லி இந்த 7வது வசனத்துல சொல்லியிருப்பாரு. ஆனா ஒரு திருமணத்துல நடந்த இயேசு செய்த முதல் அற்புதம் கூட யோவான் எழுதின நற்செய்தியில மட்டும் ஒரே ஒரு இடம் தான் இடம்பெற்றிருக்கும். ஆனா இந்த நம்ம அஞ்ஞானிகளை போல ஜெபிக்க கூடாது, உங்களுடைய ஜெபங்கள் சுருக்கமா இருக்கணும்னு 3 நற்செய்தியில இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 நற்செய்தியில இருக்கு. எதற்காக இயேசு இப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து
நம்மளுடைய பரலோக பிதாவுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு 2 நிமிஷமோ இல்ல ஒரு 5 நிமிஷமோ ப்ரேயர் பண்ணா கூட உண்மையா நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்றத சுருக்கமா நம்ம பிதாவின் இடத்துல வெளிப்படுத்தினாலே போதும், நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். நெக்ஸ்ட் மார்க் 11:24 இயேசு என்ன சொல்றாருன்னா, நம்ம ஜெபிக்கும் போது நம்ம விசுவாசத்தோடு நம்ம அதை பெற்றுக்கொண்டதா நினைச்சு நம்மள ஜெபம் பண்ண சொல்றாரு. இப்போ நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் செய்யறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கிடைக்கலன்னா கூட நம்ம அது நம்மளுக்கு ஏற்கனவே கிடைச்சிட்ட மாதிரி நம்ம விசுவாசத்தோட நம்ம நன்றி செலுத்தி நம்ம ஜெபம் செய்யணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு வேலைக்காக ஜெபிக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு சொந்த வீடுக்காக ஜெபிக்கிறீங்க. அப்போ நீங்க ஜெபம் செய்யும் போது, பிதாவே எனக்கு இந்த வேலையை நீங்க கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே, இந்த சொந்த வீடு எனக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே அப்படின்னு நீங்க அதை ஆல்ரெடி நீங்க பெற்றுக்கொண்ட மாதிரி நீங்க ஜெபிக்கும் போது, பரலோகத்துல இருக்க பிதா அந்த ஜெபத்தை கேட்கும் போது நமக்காக நியமித்து வைத்திருக்க அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கூடிய விரைவில் கொடுப்பாரு. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது நம்ம நன்றியும் சொல்லி ஜெபம் செய்யணும். இப்போ இந்த உதாரணம் நான் சொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே அப்படின்னு சொன்ன பாத்தீங்க. இதுதான் பிலிப்பியர் 4:6-7 பாக்கணும்.